யா 3வது மாதத்தினுடைய 2வது உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்யும் என்கிறத அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அல்லேலூயா என்ன செய்யும் என்று சொல்லி, இந்த நேரத்தில் அது என்னத்தை தரும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். இன்னைக்கு கூட தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அந்த சித்தங்கள், அந்த தீர்மானங்கள் நம்முடைய காரியத்தில் நிறைவேறணும், குடும்பங்களில் நிறைவேறணும், சபைகளிலே அது அறியப்படணும். அது எப்படி என்கிறத தான் அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நீ பூரண ஆசீர்வாதமாக நிற்கணும்னு சொல்லி, நிறைவான ஆசீர்வாதத்தில் நீ இருக்கணும்னு சொல்லி, உன் வளர்ச்சி விசேஷமாக இருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் விசேஷமாக எழும்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. மோகன் சி. லாசரஸ் ஊழியர் அடிக்கடி ஆழமாக அழுத்தமாக சொல்கிறதான காரியம், கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தான் விசேஷமாக உயர்த்தப்படுவாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த உயர்வை தர, அந்த வளர்ச்சியை தர, பூர்ண ஆசீர்வாதத்தை தர தேவன் நல்லவராக அல்லேலூயா இந்த நேரத்தில் நம்ம மத்தியிலே நிற்கிறார். உயர்த்தெழுந்த வல்லமையை அறியப்படுத்துகிற ஆழத்தில் இந்த காரியங்களை செய்ய தேவன் விரும்பி உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா தேவன் அல்லேலூயா ஒரு நிறைவை தந்து உன்னை நிறுத்த நல்லவராக நம்ம மத்தியிலே நிற்கிறார். அது என்ன என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும். 45வது சங்கீதத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொரு சரியாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்துல அழைத்து கொண்டு வரப்படுவாள் என்று சொல்லி. அல்லேலூயா. அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி, அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பாங்க. அல்லேலூயா. ராஜா அரண்மனைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும். தேவாதி தேவன் வருகிற காலங்களிலே அல்லேலூயா வானத்தில் அவரை சந்திக்க நாம கடந்து போகணும். எப்படி கடந்து போகணும்? இந்த அனுபவத்தில் நாம கடந்து போகணும். அந்த அனுபவங்களை உயிர்த்தெழுந்த வல்லமையாக இந்த நாளில் உனக்கும் எனக்கும் தந்து இந்த அனுபவத்தில் நிரப்பத்தா தேவன் நம்ம மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. ராஜகுமாரத்தி, மணவாட்டி, அல்லேலூயா. நம்மை அலங்காரப்படுத்த, நம்மை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் விரும்பி இருக்கிறபடியினாலே, அல்லேலூயா. ஆமா, உயர்த்திருந்த வல்லமையினாலே இந்த அனுபவத்தில் உன்னை நிறுத்த விரும்பி இருக்கிறபடியினாலே இதெல்லாம் உண்டாகும் என்று சொல்லிதான் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து போய் இருக்கிறோம், நம்மை உற்சாகப்படுத்துகிறதான ஒரு ஆழத்தில் இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இந்த அனுபவத்தை நான் செய்வேன் என்று சொல்லி, அதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க 45வது சங்கீதத்தில் 13வது வசனம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அல்லேலூயா. அந்த பூரணத்தை, சம்பூரணத்தை, அந்த நிறைவை, அந்த வளர்ச்சியை, அந்த மேன்மையை, அந்த மகிமையை தரத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அல்லேலூயா பூரணமாக இல்லை, சரியாக இல்லை. அல்லேலூயா. ஆமா, குறைவில் தான் இருக்கிறோம், பாதிப்பில் தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் மாற்றத்தான் தேவன் விரும்பி நம்ம மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவாதி தேவன் அநேக காரியத்தை வெளிப்படுத்த
அநேக காரியத்தில் ஒரு வெளிப்பாட்டை தந்து, ஒரு அறிவை தந்து, ஒரு உணர்வை தந்து உன்னை உயர்த்தத்தான் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார், நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறதான அனுபவங்களை சபையில் செய்வேன் என்று சொல்லி, மனவாட்டியாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் அது உண்டாகும் என்று சொல்லி, சபையிலே அது தோன்றும் என்று சொல்லி, இது மட்டும் அது இல்லை என்று சொல்லி, இனி இருக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, அதை செய்வேன் என்று சொல்லி தான் தேவன் இந்த நேரத்தில் நமக்காக பேசுகிறார். வைராக்கியம் உள்ளவராக நிற்கிறார். அல்லேலூயா. அது என்ன என்கிறத அறிந்து கொள்ள போகிறோம். அந்த அனுபவத்தை நம்ம அடைந்து கொள்ள போகிறோம். இப்படியே நம்ம கடந்து போவது இல்லை. அல்லேலூயா. விசேஷமாக நம்ம உயர்த்தப்படுவோம் என்று சொல்லி, ஒரு பூரணம் உண்டாகும் என்று சொல்லி, ஒரு நிறைவு உண்டாகும் என்று சொல்லி, அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. இயேசுனுடைய சித்தங்களை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் உன்ன ஒரு மேலான அனுபவத்துக்குள்ளாக நடத்த நம்ம மத்தியில் நிற்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம் ராஜகுமாரத்தி என்று சொல்லி. இது எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது, ஆளுகை குறிக்கிறது. அல்லேலூயா. அதிகாரங்கள் கிடைக்கும் என்று சொல்லி, ஆளுகை கிடைக்கும் என்று சொல்லி, மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, அநேகர் நம்மை தேடி வருவாங்க என்று சொல்லி, அந்த அளவுக்கு தாக்கம் உண்டாகும் என்று சொல்லி ஆவியானவர் உனக்காக பேசுகிறார், உன்னை உற்சாகப்படுத்த பேசுகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டில நம்ம வாசிக்க முடியும். 4வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக தெளிவாக சொல்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. அல்லேலூயா. பூரண அழகுள்ளவள். ஒருவேளை நீ அழகில்லைன்னு சொல்லி, அல்லேலூயா, நீ அங்கலாய்த்து இருக்கலாம், குறைவுபட்டு இருக்கலாம், கசந்து போய் இருக்கலாம். உன்னை பார்த்து தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறதான ஒரு காரியம், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. தேவன் விரும்புகிற அளவுக்கு ஒரு அழகுள்ள ஒரு பாத்திரம் நீர் என்று சொல்லி, மணவாட்டி நீர் என்று சொல்லி. அதனால யாரு அல்லேலூயா புகழ்வார்களோ இல்லையோ, நம்ம மெச்சுவார்களோ இல்லையோ, நம்மை பார்த்து ரசிப்பாங்களோ இல்லையோ, தேவன் அல்லேலூயா ரசிக்கிறார் என்று சொல்லி, உன் அழுகல பிரியப்படுகிறார் என்று சொல்லி, அல்லேலூயா, உன் அழகை அங்கீகரித்து இருக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அங்கீகாரம் உன்னுடைய இருதயத்தில் தோன்றும் என்று சொல்லி, அது உன்னை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை. ஹலோ அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்காக தேவன் வார்த்தை அனுப்புகிறார். பழுது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், பூரண சுகம் என்று சொல்லி, அல்லேலூயா, சரீரத்தில் ஆத்மாவில பூரண அனுபவம் என்று சொல்லி அதை தரத்தா தேவன் நம்ம மத்தியில் பேசுகிறார். பழுது இல்லை, குறைவு இல்லை, குறைச்சல் இல்லை, அலைச்சல் இல்லை, பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லை, அல்லேலூயா, கசப்பு இல்லை. விசேஷமாக உன்னை அல்லேலூயா நிரப்பி உன் உறுதியத்தை மாற்றி, வாக்கு தத்துவமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், புதுப்பிக்கப்பட்டதான அனுபவம் என்று சொல்லி, புதிதாக்கப்பட்டதான அனுபவம் என்று சொல்லி, சகலமும் புதிதாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, தேவன் உன்னை புதிதாக மாற்றத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பழுது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வேதனை இல்லவே இல்லை, வியாதி இல்லவே இல்லை. உள்ளுக்குள் இருக்கிறதான காரியமெல்லாம் ஒழுங்காய் இருக்கிறது என்று சொல்லி, சுகமாய் இருக்கிறது என்று சொல்லி, எந்த பாதிப்பும் இனி உனக்கு இல்லை என்று சொல்லி, உன்னால குடும்பத்தில் இல்லை என்று சொல்லி, சபையில் அது உண்டாகும் என்று சொல்லிதான் அல்லேலூயா தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதான காரியத்தை சொல்லி, அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லீபனோனில் இருந்து அல்லேலூயா என்னோட வா, என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடு வா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், தேவனோடு இருக்கத்தான் தேவன் அல்லேலூயா உன்னை அறிந்திருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கத்தான் விரும்பி இருக்கிறார். தேவாதி தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உன்னோடு இருக்க நீ எப்படி இருக்கணும், எந்த தன்மையில் இருக்கணும், அந்த தன்மையை தந்து தேவாதி தேவன் இறங்கி வந்து உன்னோடு இருக்கத்தான் அல்லேலூயா தேவன் உன்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குங்க, ஒரு தன்மை இருக்கு.
அல்லேலூயா. நாம் நினச்சிருக்கோம் நாம் சரியாக இருக்கோம்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம பார்த்து மற்றவன் சொல்லுவான். கடந்த காலங்களில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே சொன்னதான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லேலூயா. ஆமாம், நம்ம நினச்சிருக்கிறோம் நம்ம சரியாக இருக்கோம்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், இன்னொருத்தனுடைய பார்வையில் நம்ம சரியாக இல்லாமல் தான் இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அது கஷ்டமாக, அது போதுமானதாக இல்லாமல் தான் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. வந்தார், வந்து பிரசங்கம் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு போகணும்னு சொல்லி சொன்னார். பாத்ரூமு பெரிய பாஸ் கூட்டி போனார். நான் இங்கே போகலன்னு சொல்லி வெளியே போயிட்டார். அல்லேலூயா. பாத்ரூமுக்கு போகிறது கூட அவரால் முடியல. ஏன்? அவருடைய ஸ்டாண்டர்டு அப்படி. அல்லேலூயா. அதே போல தான் தேவனுடைய ஸ்டாண்டர்ட். தேவாதி தேவன் நம்மோடு இருக்கணும். நாம் எப்படி இருக்கணுங்க? அப்படி இருக்கணும். நம்மோடு இருக்கத்தக்கதான அளவில் நாம் மாறி இருக்கணும். ஒரு மாற்றத்தை தரதா. அல்லேலூயா. தேவனோடு இனி வருகிற காலங்களில் இருக்கத்தான் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த மூன்றாவது மாத அல்லேலூயா உயர்த்தெழுந்த இந்த 2வது நாளில் இந்த அனுபவத்தை தந்து அவருடைய உயர்த்தெழுந்த வல்லமையை உறுதிப்படுத்த விரும்பி பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு வா என்று சொல்லி, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, நீ என்னோடு இருப்பாய் என்று சொல்லி, சபையிலே தேவன் இருப்பார் என்று சொல்லி, அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி, அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி. இது மட்டும் அற்புதங்கள் அதிசயங்கள் இல்லை. ஏன் இல்லை? தேவன் இல்லை. தேவன் இருந்த அற்புதம் நடக்கத்தான் செய்யும். ஏன் நடக்கல? அவர் இல்லை. அவர் இருப்பேன் என்று சொல்லி, வருவேன் என்று சொல்லி, கூட இருப்பேன் என்று சொல்லி, கடைசி காலத்தில் அல்லேலூயா சபையை உயர்த்துவேன் என்று சொல்லி அல்லேலூயா நம்ம மத்தியிலே பேசுகிறார். மனவாளியே என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிரியமே, அல்லேலூயா, நீ பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இருக்காது. ஆவியானவர் ஆழமாக அழுத்தமாக உன்னோடு பேசுகிறார். இனி உனக்கு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு தக்கத்தை, அந்த அளவுக்கு ஒரு சுகத்தை, அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை அல்லேலூயா தேவன் இந்த அல்லேலூயா நேரத்தில் உண்டாக்கத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ திட்டம் பூரணம் என்று சொல்லி, பரிபூர்ணம் என்று சொல்லி, அல்லேலூயா நிறைவான மிகுதியான வளர்ச்சி என்று சொல்லி, அல்லேலூயா அதன் மத்தியில் இம்மட்டும் இருந்ததான அல்லேலூயா பழுது அது விலகி இருக்கிறது என்று சொல்லி, நீங்கி இருக்கிறது என்று சொல்லி, தேவன் புதுப்பித்து இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே ஆவியானவர் பேசினார். அநேகருடைய இருதயத்தை தேவன் சரிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு புது இருதயத்தையே கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் பழுது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விஜயானந்த் திடீரென்று சொல்லி, நெஞ்சு வலி என்று சொல்லி ஹாஸ்பிட்டலில் காட்டும் போது அவங்க சொன்னாங்க, ரத்த ஓட்டம் எப்படி இருக்காமா? குறைவாக இருக்காம. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாறும் என்று சொல்லி, தேவன் மாற்றுவார் என்று சொல்லி, அல்லேலூயா சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த அளவில் தேவன் நம்ம மத்தியில் பெருகி நிற்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து எபிரேயரில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எபிரேயரில் சொல்லப்பட்டு இருக்கிறதான அனுபவங்களை தேவன் இந்த நாளில் எப்படி உனக்கு தருவார் என்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தேவன் வெளிப்படுத்த விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்பாடுகள் உண்டாகும் என்று சொல்லி, ரகசியங்கள் அறியப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா ஏற்கனவே சொன்னேன். அல்லேலூயா ரகசியங்கள் அறியப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா பென்டகன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அமெரிக்காவினுடைய அல்லேலூயா ஆமாம் இராணுவ தளம், இராணுவ தளத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் வெளி வரும் என்று சொல்லி, நாசா அது விண்வெளி நிலையம். அல்லேலூயா. ட்ரம்ப்பு சொன்னாராமா, நாசாவில் இருக்கிற அத்தனை ரகசியமும் வெளிவரணும், எந்த ஒரு ரகசியமும் இருக்கவே கூடாது என்று சொல்லி அநேகத்தை ரகசியமாக இன்னைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. வான மண்டலத்தில் நடந்ததான அநேக காரியங்கள் ரகசியமாக இருக்கத்தான் செய்யுது. எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணணும்?
வெளிப்படணும்னு சொல்லி ஆவியான் சொல்கிறார். எல்லாம் வெளிப்படும்னு சொல்லி ரகசியம் அல்லையா இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக தேவன் நம்ம மத்தியிலே நிற்கிறார். உன் குடும்பத்தில் நடக்கிறதான பிரச்சனைக்கு என்ன காரணம், இது மட்டும் அது ரகசியமாக இருக்கலாம், அது வெளிப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அல்லேலூயா, அதை வெளியேற்றுவார் என்று சொல்லி சுகத்தை தருவார் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம வாசிக்க முடியும். 6வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் எவ்வாறாக சொல்கிறது, ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மன திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் தான் நாம் இருந்திருக்கிறோம். அதுலேயும் குறைவாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம். அதில் ஒரு நிறைவை தரா. அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமாகும்படி கடந்து போவோமாக, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். அல்லேலூயா. இப்படியே நீ செய்வாய். அல்லேலூயா. பழைய அனுபவத்தில் இல்லாத படிக்க புதிய அனுபவத்தில் நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி, அல்லோ புதிய அனுபவத்தை தந்து உன்னை புதிதாக்குவேன் என்று சொல்லி, அல்லேலூயா. விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் உன்னை நான் எழுப்புவேன் என்று சொல்லி, உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லிட்டா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். தேவனுக்கு சித்தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது 6:3, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் என்று சொல்லி, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் அல்லேலூயா பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி, அல்லேலூயா. இதில் நீ பிரகாசிப்பாய் என்று சொல்லி, இதனுடைய உச்சத்தை காண்பாய் என்று சொல்லி, இதனுடைய நிறைவை காண்பாய் என்று சொல்லி, அல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய ஆழம் அறியப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம்தான். இன்னைக்கு பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, எப்படா போகணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பில்டிங்கை விட்டு போகாத படிக்க தேவன் என்ன பண்ணுவாருங்க, அல்லேலூயா, உன்னை படுக்க போடுவார். அல்லேலூயா. பரலோக ரகசியத்தினால, அபிஷேகத்தினுடைய நிறைவினால, அல்லேலூயா, தேவன் தருகிற சந்தோஷத்தினால, அல்லேலூயா, பேச்சு மூச்சு இன்றி, அல்லேலூயா, நாட்கணக்கில் நீ கிடப்பாய் என்று சொல்லி அந்த அளவுக்கு தாக்கம் உண்டாகும் என்று சொல்லி, பரலோகத்தினுடைய காரியம் உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அல்லேலூயா, எப்படா முடியும், எப்படா போகும் என்று சொல்லி நீ நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சித்தம் எப்படி, அல்லேலூயா, இதே இடத்துல உன்னை நிறுத்தி, அல்லேலூயா, ஆமாம், தேவனுடைய காரியத்தை உனக்குள் புகுத்தி, அல்லேலூயா, உன்னை இந்த இடத்துல அல்லேலூயா நிறுத்தத்தா தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. எப்படா போவாங்க, சர்ச்சை போட்டலாம் என்கிற அளவுக்கு, அல்லேலூயா, ஆமாம், பூனை போல, அல்லேலூயா, நம்முடைய காலை சுற்றி சுற்றி வருகிறத போல அனுபவங்கள் உண்டாகும் என்று சொல்லித்தா ஆவியானவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு அல்லேலூயா, ஆமாம், சபை முடிஞ்ச உடனே பாதி பேர் எங்கே இருக்காங்க, மேலே தான் இருக்காங்க, ஓடுறாங்க. இங்கே என்ன இருக்குது, அல்லேலூயா, ஆமாம், ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, பூரணம் உண்டாகும் என்று சொல்லி, சம்பூர்ணம் உண்டாகும் என்று சொல்லி, அசையாத படிக்கு, அல்லேலூயா, தேவனுடைய காரியத்தில் நாம் நிற்போம் என்று சொல்லி, அல்லேலூயா, முனிவர்கள் சித்தர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க அல்லேலூயா அந்நிய தெய்வத்தை அல்லேலூயா நினைச்சி பேச்சு மூச்சு இல்லாமல், அசைவு இல்லாமல், அல்லேலூயா, மாதக்கணக்கில் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். என்னால் இப்போ நம்மளால் நிற்க முடியுதா, நம்மளால் இருக்க முடியுதா, பரலோக சிந்த அந்த அளவுக்கு ஒரு ஆழத்தை, பரலோகத்தோட ரகசியத்தில் அந்த அளவுக்கு ஒரு வீரியத்தை நாம் கண்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. இதெல்லாம் உண்டாகும் என்று அல்லேலூயா. காத்திருக்கிற காரியம்தான் விசேஷம் என்று சொல்லி, அறியக்கூடியதான காலங்கள் வரும் என்று சொல்லி, அல்லேலூயா. அதனால நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி, ஜனங்க தேடி வருவாங்க என்று சொல்லி, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபையில் பயங்கரமான எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி, பரலோக அக்கினி இறங்கும் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்கள், பிசாசுடைய அக்கினியத்தை எங்கே பார்த்தாலும் இறங்க இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நிற்கிற வண்டி எரியுது. அல்லேலூயா. பெரிய பெரிய தொழிற்சாலைலாம் எரியுது. அது போதாதுன்னு சொல்லி இப்போ குண்டு, எங்கே பார்த்தாலும்
எரியுது. பிசாசுடைய அக்னி. இப்போ ஆவியான் சொல்றாரு, பரலோக அக்னி இறங்கும் இடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்தோனேசியாவில் எழுப்புதல். அல்லேலூயா. காரணம் நாங்க 10 வயசானவங்க ஜெபித்த அந்த ஜெபந்தான் அந்த தேசத்தையே அசைத்தது என்று சொல்லி அவங்க ஜெபித்த இடம் என்னாச்சாமா, பற்றி எரியதாமா. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, என்னப்பா இது பில்டிங் எரியுதுன்னு சொல்லி ஓடி வந்தா. அல்லேலூயா. ஓடி வந்தா 10 பேர் ஜெபம் பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. மாறுமடிச்சு. இன்னைக்கு கூட கட்டை வெறும் கடத்துறவங்க வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. அல்லேலூயா. மாற்றம் உண்டாகும் இடிச்சு. சபையில மாற்றம் உண்டாகும், உன்னிலே மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அதுக்குண்டான ஒரு காலம் தான் இந்த காலம் என்று சொல்லி, நான் செய்வேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பூரணமாகும்படி அல்லேலூயா தேவனுக்கு முன்பாக கடந்து போவோம். தேவனுக்கு சித்தமானால், இப்போ ஆவியானவர் சொல்றாரு, தேவனுடைய சித்தம் என்று சொல்லி. அல்லேலூயா. பூரண அனுபவம் என்று சொல்லி. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் ஒரு பூரணத்தை தேவன் தர விரும்புகிறார், எல்லாத்திலையும் நீ பூரணமாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீ விசேஷித்த மனுஷனாக இந்த மஞ்சள் பட்டணத்தில் நீ நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அனுபவம் உண்டாகும் என்று சொல்லி, அந்த ஆழம் உண்டாகும் என்று சொல்லி, அந்த அதிசயம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவாதி தேவன் நம்மத்தில் பேசுகிறதுனால நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ரட்சிப்பிலே ஒரு பூரணம், ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மைதான், அந்த பூரணம் இல்லாததுனால தான் அல்லேலூயா இந்த அளவுக்கு தடுமாற்றங்கள், இந்த அளவுக்கு பிரச்சனைகள். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்கிறதான காரியத்தினுடைய ஆழத்தை, அதிகத்தை, அதனுடைய மேன்மையை, மகிமையை அந்த கடைசி காலத்தில் அல்லேலூயா பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் இருக்குதா? அல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, அல்லேலூயா என்னென்ன பண்ணினாலும் சரி, அந்த சந்தோஷத்தை காண முடியவே முடியாது. அந்த சந்தோஷத்தை நீ காணணும். அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு தரணும்னு சொல்லி விரும்பிதான் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் எல்லாம் சந்தோஷத்துக்காக எவ்வளோ என்ன பண்ணுறா, பிரயாசம் பண்ணுறா. குடிக்கிறதே சந்தோஷத்துக்காக தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தருகிறதா அந்த சந்தோஷத்தை பெறுவா என்று சொல்லி 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 சலிச்சு போச்சு. இப்போ ஆவியான்னு சொல்கிறாரு, நான் நிரப்புறேன். அல்லேலூயா. வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், என்னை விட்டு விலகி போ என்று சொல்கிற அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லி, என்னை போக விடு. அல்லேலூயா. ஆமாம், யாக்கோபு தூதனை கட்டி பிடிச்ச காரியங்கள் அதே போல அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் உன்னை கட்டி பிடிப்பார். எவ்வளோ மாற்ற பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ தேவனுக்கு வேணும், நீ மனவாட்டி, உன்னை அலங்கரிக்கிறது தான் என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், நான் செய்வேன். அல்லேலூயா. நீ பொறுமையோடு என்ன பண்ணணும், இருக்கணும். மாற்றத்தை காண்பாய். அல்லேலூயா. பூரணத்தை காண்பாய். அல்லேலூயா. பழுது ஒன்றும் இல்லை, சுகத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆமாம், சுகம். கொஞ்சம் பிரச்சனை சொன்னால் எங்கெங்கே போயிடுறோம், என்னென்னா டெஸ்ட் எடுப்போம். ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு வியாதிக்கு போனால் அவன் என்ன பண்ணுவான், 10 காரியத்தை சொல்லுவான். அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எதை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணவும் மாட்டோம், அவங்க செய்யவும் மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பழுது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், உன்னை சுகப்படுத்த, உன்னை பலப்படுத்த, உன்னை விசேஷமாக உயர்த்த, விசேஷமாக உன்னை எழுப்ப தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கண்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தத்தில் நாம் பரிசுத்தம் ஆகியால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தம் இருக்குதான். அல்லேலூயா. ஆமாம், தேவன் தேடி வருகிறதான அந்த பரிசுத்தத்தின் வாசனை வீசுகிறதா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறதா. அல்லேலூயா. பாவியான் சொல்றார், எட்டி இருக்கிறதே என்று சொல்லி, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, நாற்றமெல்லாம் மாறி இருக்கிறதே என்று சொல்லி, பாதிப்பெல்லாம் விலகி இருக்கிறதே என்று சொல்லி, அழுகி இருக்கிற காரியமெல்லாம் சீர்படுத்தப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி.
அல்லேலூயா. உள்ள யாருக்கு தெரியுங்க? அல்லேலூயா. ஒரே வேதனை. அல்லேலூயா. ஸ்கேன் எடுத்தா தெரியுது, அழுகி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இது மட்டும் தரல. அல்லேலூயா. தேவன் சீர்படுத்த, சிறப்படுத்த, சுகப்படுத்த, பழுத மாற்ற, புதுப்பிக்க, புது அனுபவத்தை தர. அல்லேலூயா. இதே சபையில் உன்னை எழுப்ப தேவன் நல்லவராக நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பூரணம், அது தேவனுடைய சித்தம். ரட்சிப்பிலே பூரணம், பரிசுத்தத்திலே பூரணம், அன்பிலே பூரணம். அன்பு இருக்கிறதா? அல்லேலூயா. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உன் பேரிலே எனக்கு குறைவு உண்டு. அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆமா, அன்பு இல்லை என்றால் கூட பரவாயில்ல, கசப்பு நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதை மாற்றத்தான் தேவன் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இது மட்டும். அல்லேலூயா. ஆமா, கசப்போடு இருந்த அனுபவத்தில் கசப்பு மாறி விரும்புகிற, அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவங்களை மாற்றும் என்று சொல்லி, அவங்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தும் என்று சொல்லி. ஏன் ரட்சிக்கப்படலை? நமக்குள் இல்லை, அன்பு இல்லை, கசப்பு. அதனால மனைவி ரட்சிக்கப்படலை, கணவன் ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய நடக்கையினாலே ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்படலை ஏன்? நம்முடைய நடக்க சரியில்லைன்னு சொல்லி. அவங்க சரியில்லை தான். அல்லேலூயா. நீ சரியாக இருக்கிறாயா? நீ சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களத்தான் என்ன பண்ணுறோம்? கை நீட்டுறோம், அவங்களத்தான் குற்றப்படுத்துகிறோம். ஆனால் குற்றமெல்லாம் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அல்லேலூயா. போதனை இன்றி, அல்ல ஒன்றும் சொல்ல வேண்டாம்ப்பா, அவனை பார்த்தாலே என்ன ஆகிடுறாங்க? சரியாயிடுறாங்க, குடியை விட்டுடுறாங்க. ஏன் குடிக்கிறாங்க? உன்னால தான் குடிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தான் நாம் இருக்கோம். அல்லேலூயா. தேவன் ஒரு மாற்றத்தை தரார். அல்லேலூயா. உள்ளான அனுபவத்தை தரார், புதுப்பிக்க, புது அனுபவத்தை தரார், குடும்பங்களில் மாற்றம் உண்டாக. அல்லேலூயா. ஆமாம், குடியினால் வருகிறதான சந்தோஷத்துக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவரை நிரப்பி சாட்சி சொல்கிறாங்க. 30 வருஷமாக குடிச்சேன், ஆண்டவர் தொட்டாரு, அந்த எண்ணமே வரல. எத்தனை சாட்சிகளை கேட்குறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை? அல்லேலூயா. காரணம் என்ன? அல்லேலூயா. நான் தான் காரணம். அந்த ஒரு காரியம் எல்லாத்தையும் மாற்றும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. பொறுமையில ஒரு பூரணம். அல்லேலூயா. பொறுமையில ஒரு மாற்றம். பொறுமையாக இருக்கிற அனுபவத்தில் தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம் எல்லாம் இந்த நாளில் உண்டாகும் என்று சொல்லி, நான் தருவேன் என்று சொல்லி, இப்படி அநேகத்தை சொல்லிட்டே போக முடியும். அல்லேலூயா. கிருபையில் ஒரு பூரணம் என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, இத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஒரு 3 காரியத்தை முக்கியப்படுத்தி சொர்க்கமாக நம்ம ஜெபித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், சின்ன ஒரு காரியத்திலும் குறைவு வைக்காத படிக்கி உன்னை நிரப்பணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். கடைசி காலத்தில் நிச்சயமாக தேவன் செய்வார். இனி காலம் இல்லை, காலம் செல்லாது. அல்லேலூயா. ஆமாம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது அவர் வாசலில் வந்து இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறியுங்கன்னு சொல்லி, அறிஞ்சிருக்கிறாயா? அனுபவத்தில் நீ நிற்கிறாயா? அவ்வளோ பார்க்குறாமே, சின்ன ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கிறதா? பயம் உண்டாகி இருக்கிறதா? அவரை சந்திக்க ஆயத்தமாகணுங்கன்னு சொல்லி ஒரு அறிவு உணர்வு உண்டாகி இருக்கிறதா? அல்லேலூயா. உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, மாற்றம் உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியங்களை சுருக்கமாக நம்ம அறிந்து தெரிந்து என்ன பண்ண போகிறோம்? அனுபவத்தில் நிற்க போகிறோம். இந்த அனுபவம் ரொம்ப 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 பெருசு. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அதோ உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா, உன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன நன்மை? ஜீவன் நஷ்டப்படக்கூடாது, உன் ஆத்மா நஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்லித்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் எப்படி பாதுகாக்கப்பட முடியும்?
நம்முடைய ஆத்மா எப்படி நித்தியமாக வாழ முடியும், அதுக்குண்டான காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையோடு நம்ம இருக்கணும். பொறுமையோடு இருந்தால் தான் அல்லேலூயா நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கிருபை என்று சொல்லி, கிருபையினுடைய ஆழத்தை அறியப்படுத்துவேன் என்று சொல்லி, கிருபையின் மிகுதிய விசேஷமாக உனக்கு தந்து விசேஷமாக உன்னை எழுப்புவேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 6வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருந்தவைகளை நிக்கரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனக்குமுறி. அல்லேலூயா. தேவன் புலம்புகிறார். மனஸ்தாபமாய் அல்லேலூயா இருக்கிறது. நான் சிருஷ்டித்த என்னுடைய பாத்திரம், என்னுடைய மனவாட்டி இந்த அளவில் அலங்கோலமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி, சரிப்படுத்தணும் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமாம், பழுதை நீக்கணும் என்று சொல்லி, புதிதாக்கணும் என்று சொல்லி விரும்பி இருக்கிறதுனால, அல்லேலூயா, ஆமாம், இனி வருகிறதான யுத்தத்தில் நீ என்ன ஆகக்கூடாது, மறிக்கக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. நீ தேவனுக்காக நிற்கணும். பிசாசுடைய அக்கினி உன்னை தட்டக்கூடாது. தேவனுடைய அக்கினி உன்னை உயர்த்தணும். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேதம் சொல்கிறது, நிக்கரகம் பண்ணுவே. நிக்கரகம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு, அடிச்சு கொண்டு இருக்கிறாரு. ஜனங்க கொத்து கொத்தாக எரிஞ்சி சாம்பலாய் கொண்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியில் நீ காக்கப்படணுங்கிறதுக்காக தான் தேவன் கருத்தோடு உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. இத்தனையும் அறிந்து, அல்லேலூயா, நாம் நிர்விசாரமாக இருந்தால் நிக்கரகம் அது சத்தியம் என்று சொல்லி, அழிவு அது நிச்சயம் என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னை நிறுத்த, உன்னை எழுப்ப, உன்னை கொண்டு இந்த கடைசி காலத்தில் மேலான காரியத்தை செய்யத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹலோ, கர்த்தருடைய கண்களிலே மகளே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை குடும்பங்களில் மாற்றத்தை உண்டாக்கும். எது மாற்றும்? தேவனுடைய கிருபை, நீ பெற்ற கிருபை. இந்த நேரத்தில் தேவன் தருகிறதான கிருபை, அல்லேலூயா, உன்னையும் உயர்த்தும், குடும்பத்தையும் மாற்றும், சபையை எழுப்பும். அல்லேலூயா. இந்தியா அளவில் பேசப்படுகிறதான ஒரு சபையாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்க, ஒரு வைராக்கியத்தில் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னை கொண்டுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கிருபை உண்டாயிருக்கிறது. கிருபையை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அல்லேலூயா. இது மட்டும் அநீதி தான், அது மாறும். நீதி, நீதிங்கிறது காமனா அல்ல, நீதியினுடைய ஆழம், நீதியினுடைய அகலம். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை தந்து, அல்லேலூயா, உன்னை நீதிமானாக நிறுத்தி, உன்னை உயர்த்தி, உன்னை எழுப்பத்தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உத்தமனும் உண்மை. இன்னைக்கு பாருங்க, உண்மைங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க. அல்லேலூயா. இவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. நம்மகிட்ட என்ன இல்லைங்க, உண்மை இல்லை. தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிறது இல்லை. தேவனோடு இருக்கிறதா தேவனுக்கு பிரியம்ங்கிறது விளங்குறது இல்லை. ஓடுறாங்க. அல்லேலூயா. இப்போ கூட ஓடுறாங்க, எங்கே தான் போகிறான்னு தெரில. ஏன் ஓடுறாங்க? இல்லை பொறுமை. அல்லேலூயா. அது நமக்கு பாதிப்பு என்று சொல்லி, அல்லேலூயா, அது நமக்கு நஷ்டம் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த நேரத்தில் படுகிற பிரயாசம் பொத்தலான பையிலே போடுகிறதான அனுபவம் என்று சொல்லி, அல்லேலூயா, நீ முட்டாளா இல்லை. அல்லேலூயா. தேவன் நீதிமானாய் உண்மையுள்ளவனாக
மோசே அல்லேலூயா தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்ததனால அல்லேலூயா அத்தனை லட்ச ஜனங்களுக்கு தலைவனாக தேவன் அவரை உயர்த்தினார். உன்னை உயர்த்துவார், குடும்பத்தில் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. நீ கையை அசைத்தாதான் குடும்பத்தில் எல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை உன்னை நிரப்பி இருக்கிறது. தேவனுடைய கிருபை உன்னை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. பூரணம், அது தேவ சித்தம். அதன் மத்தியில் அல்லேலூயா தேவனுடைய கிருபையினுடைய ஆழம். அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் நிர்மூலமாகாம இருக்கிறத தேவனுடைய சித்தம் கிருபை என்று சொல்லி. அல்லேலூயா. இருக்கிறதே அவருடைய கிருபைங்க, இருக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. எல்லாம் புலம்புறாங்க, என்னத்தான் தேவன் செய்தார்னு சொல்லி. பாவியான்னு சொல்றாரு, நீ இருக்கிறதே என்னுடைய கிருபை தாப்பா. அல்லேலூயா. இதே நிலைமையில நான் உன்னை நிறுத்ததில்லை, உன்னை உயர்த்ததான். அல்லேலூயா. அந்த கிருபையினுடைய மிகுதிகளை தந்து விசேஷமாக உன்னை எழுப்பத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி நோவாவை முன்னிறுத்தி, நோவாவின் கண்களிலோ தேவனுக்கு அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானாக இருந்ததுனால இன்னைக்கு நம்ம அநீதியிலையும் கூட அல்லேலூயா தேவன் அல்லேலூயா கிருபை தந்த நீதிமானாக மாற்றி, உண்மையோட பாத்திரமாக மாற்றி, உன்னை உயர்த்த, மனவாட்டியாக அங்கீகரித்து, உன்னை அலங்கரிக்க தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார், வந்து வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை, தேவனுடைய கண்களில் கிருபை, கிருபையினுடைய மிகுதி, கிருபையினுடைய ஆழம். அல்லேலூயா. ஆமாம், கிருபை எப்படி பெருகணும், அதுக்கு நீ என்ன செய்யணும், வேதத்தில் என்ன செஞ்சாங்க, அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் வாசிக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம என்னமோன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், நம்ம நினைக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க, வெரி வெரி சிம்பிள். நம்ம அறியாததுனால தான் கிருபையை இழந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், அவரோடு இருக்கிறதுனால தான் மேன்மை, அவரோடு இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம், மணக்கிறோம். அல்ல, பூவோடு நாரும் மணக்கும் இடிச்சது. நம்ம நாரு தான் இருந்தால் தானே. அல்லேலூயா. ஆமாம், நம்ம பட்டுப்படாமல் போனால் எப்படிங்க, ஊறணுங்க. ஊறினாதான் நமக்கு அந்த வாசனை வரும். தொட்டுட்டு போனால் நீ பாருங்க, தொட்டுட்டு போயிடுறாங்க. ஊறணும், அந்த அளவுக்கு நிற்கணும். எந்த அளவுக்கு நிற்கிறையோ, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறையோ, அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவார், உன்னை உயர்த்துவார். நீ கொஞ்சம் கூட இல்லையே. அல்லேலூயா. அதனால்தான் அல்லேலூயா பழுது ஒன்றும் இல்லை, உன்னை சரியாக்கத்தான், அல்லேலூயா சுகமாக்கத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கிருபை, கிருபையினுடைய மிகுதி. அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் கிருபை பெருகினதான ஒரு காரியம், ஒரு ஆழம், ஒரு அதிசயம். அல்லேலூயா. அது என்ன என்கிறத பரிசுத்த ஆவியானவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அனுபவமாக்க விரும்புகிறார். இந்த ஒரு அனுபவம் உன்னை மணக்க செய்யும் என்று சொல்லி, உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, கிருபையின் பாத்திரமாக அது உன்னை மாற்றும் என்று சொல்லி. அல்லேலூயா. அது என்ன என்கிறத தான் இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். வேதம் அழகாக அழுத்தமாக சொல்கிறது. அல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணின பின்பு அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. அசையும், குடும்பத்தில் அசைவு உண்டாகும். அல்லேலூயா. உன்னால சபையில் அசைவு உண்டாகும். இந்த ஜெப நேரத்தின் நிமித்தம் இந்த காரியம் உண்டாகும். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாக சொன்னாங்க. அல்லேலூயா. சொல்லக்கூடிய தைரியம் இல்லை, அந்த தைரியத்தை தரத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. உனக்கு தைரியம் இல்லை, நீ சொல்லலை, சொல்லி இருந்தா எல்லாம் மாறி இருக்கு. இயேசு நீ சொல்லலை. அல்லேலூயா. பயந்து போயிருந்தாய், பயம் மாறுகிறது, தைரியம் பெருகுகிறது, அந்த அனுபவம் இறங்குகிறது. காரணம் என்ன? கிருபை. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள்.
ஹலோ ஹலோ ஹலோ. அல்லேலூயா. ஆமாம், ஒரே இருதயமும் ஒரே மனமும். இன்னைக்கு ஒரே இருதயம் இருக்கிறதா, ஒரே மனம் இருக்கிறதா, எல்லாத்தையும் நேசிக்கிறதான ஒரு உள்ளம் இருக்கிறதா, குடும்பத்தில் இருக்கிறவங்கள நேசிக்கிறது போல சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கிறதான ஒரு மனசு இருக்கிறதா? இல்லை. ஏன் இல்லை? இருந்தால் தொல்லை. அல்லேலூயா. நீ நினைச்சிருக்கிற. அல்லேலூயா. அதுதான் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, அந்த நினைவு தான் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, அந்த நினைவு தரத்தா, உன் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தரத்தா, எல்லாரும் ஒன்றும் என்கிறதான ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஒரு வெளிப்பாட்டை தரத்தா பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னு உடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்துச்சு. இது சாத்தியமா? இது முடியுமா? அல்லேலூயா. முடியாததை வேதம் சொல்லலை, முடிகிறத தான் சொல்றது. அந்த அனுபவம் உனக்கு இல்லை. அந்த அனுபவத்தை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அனுபவம். அல்லேலூயா. ஆமாம், ஒரே இருதயம் ஒரே மனது. அல்லேலூயா. ஆமாம், சகலமும் பொதுவாக இருக்கிறது என்கிறதான ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான் இந்த நாளில் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்தில் பாருங்க, இந்த ஒரு அனுபவத்தை இருந்ததான ஒரு மனுஷன் தனக்கு உண்டாகி இருக்கிற நிலத்தை விட்டு அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிருக்கிறீங்களா? வித்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வித்து இருக்கிறதுனால பேசுகிறோம். வித்து தான் ஊழியம் பண்ணி இருக்கிறோம். சத்த வித்து தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. வித்ததில் அந்த காலத்தில் ஜாலலுங்க பாஸ்டுக்கு தசமபாகம் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு கொடுத்துருக்கிறாயா? அல்ல வித்ததில். அல்லேலூயா. கொஞ்சம் கட் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அந்த காலத்தில் 300 ரூபாய்க்கு ஒரு சென்ட்டுக்கு வாங்கி 3 லட்சம் ரூபாய்க்கு வித்து இருக்காங்க. அல்லேலூயா. கொடுத்துருக்கிறாங்களா? கொடுத்து இருக்கிறாயா? அல்லேலூயா. இங்கே மனசை செஞ்சுருக்கிறோம். காரணம் என்ன? மனசு. எவன் சொன்னதை நம்பியிருந்தனால அதை செஞ்சுருக்கிறோம். நாங்கள் நம்பினதுனால வித்து தான் நிற்கிறோம். எவன் தருகிறார் என்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை தரத்தா, அந்த உள்ளத்தை தரத்தா அல்லேலூயா தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சேர்த்து வச்சா அல்லேலூயா அதை நாரி போகிறது. அல்லேலூயா. ஆமாம், அதை இறைக்கும் போது சுரக்கும் என்று சொல்லு. அல்லேலூயா. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் என்று சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், சேர்த்து வைக்காதே திருடன். அல்லேலூயா. ஆமாம், திருடவும் கொல்லவும் அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வர நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும். அல்லேலூயா. ஆமாம், லட்ச கோடி கணக்கில் சொத்தை விட்டுட்டு போனவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்றையும் என்ன பண்ண முடியாதுங்க, கொண்டு போக முடியவே முடியாது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறதான காரியத்தை தான் நம்ம செய்யணும். அதுக்கு நமக்கு என்ன வேணுங்க? இருதயம் வேணும். அந்த இருதயத்தை தரத்தா தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். உன் இருதயத்தில் மாற்றத்தை தர தேவன் விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அநேக காரியத்தை சொல்லிட்டே போகலாம். நேரம் அல்லேலூயா சொல்லிட்டே போகுது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். அநேக காரியத்தை சொல்லணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார், ஆவியான பேசுகிறார். என்றாலும் அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமாம், பொறுமையோடு அல்லேலூயா நிற்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரட்சிப்பினுடைய ஆழம், ரட்சிப்பினுடைய மேன்மை, மகிமை. அல்லேலூயா. அதை இந்த நாளில் உனக்கு தந்து உன்னை நிரப்பிய உன்னை எழுப்பத்தான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன என்கிறத தான் சுருக்கமாக நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம
அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பு என்கிறதான அல்லேலூயா. ஆமாம், ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அன்னைக்கு சொன்னதான காரியத்தை இன்னைக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்வேன் சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எனக்காக பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கணக்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 33வது அதிகாரத்தில் 6வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கிறது. உன் காலம், இனி காலம் செல்லாது. இந்த காலத்தில் தான் நீ அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அனுபவத்தில் நிறுத்த முடியும். பூரண ரட்சிப்பு, ஞானம், அல்லேலூயா, அறிகிற காலம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதோ அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள். சமாதானத்துக்கு ஸ்தானாதிபதிகள் மனக்கசந்து அழுகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், சரி, 12 மணியில் அழுகுது. ஐயோ, குண்டு போட்டாங்களே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நாளைக்கு உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் பேசிக்கிறார். குண்டு வெடிக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அலறுகிற அனுபவம் இருக்கத்தான் செய்யும். சமாதானம் இந்த உலகத்தில் இனி காண்பது கஷ்டம்தான். அதன் மத்தியில் சமாதானமாக உன்னை நிறுத்தத்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியம், அல்லேலூயா, உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். அந்த காலம் இந்த காலம் அந்த உறுதியை தர, அனுபவத்தை தர, ரட்சிப்பினுடைய மேன்மையை அறியப்படுத்த தெரியப்படுத்தத்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காஸ் சுவிசேஷத்தில் இதை குறித்து அல்லேலூயா என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிறத நம்ம சுருக்கமாக அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசனமாக சொன்னதான காரியத்தை அல்லேலூயா இப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சொல்ல விரும்புகிறார். நீங்கள் முதல் அதிகாரத்தில் 77வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இங்கே நமது தேவனுடைய உறக்கமான இரக்கத்தினால அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சணியத்தை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போய். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, ரட்சிப்பை தெரியப்படுத்தணும்னு சொல்லி, அந்த ரட்சிப்பை நீ அறிந்து இருக்கணும்னு சொல்லி. ரட்சிப்புங்கிறது என்ன? ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பா. பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? அல்லேலூயா. மன்னிக்கப்பட்டு இருந்தா உன்னுடைய அனுபவம் எப்படி? அல்லேலூயா. மன்னிக்கப்படாது இருக்கிறதுனால உன்னுடைய அனுபவம் இப்படி. அல்லேலூயா. அந்த மன்னிப்பின் அனுபவத்தை தர. அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை தர. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டதுனால வருகிறதான சந்தோஷத்தை தரதா. அல்லோ தேவன் இறங்கி வந்திருக்கிறார், உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியரில் நாம் வாசிக்க முடியும். அதிக பயத்தோடும் நடக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பின் அனுபவத்தை நீ காண பயத்தோடு. பயம் இருக்கிறதா? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பயமே இல்லை. இஷ்டத்துக்கு வர்றோம், இஷ்டத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. விரும்பலாம் நம்ம உட்காருவோம், விரும்பலான்னு சொன்னால் எந்திரிச்சு போயிடுறோம். பயம் இருக்கா? ஒரு பக்தி இருக்கா? ஒரு மாற்றம் இருக்கா? இல்லவே இல்லை. அதை தரத்தான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. மோகன் சி லாசரஸ் சொன்னதான ஒரு சாட்சி. அல்லேலூயா. அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்பாக நடந்ததான ஒரு காரியம். விச ஊசி என்று சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமாம், விச ஊசியினால் அநேகர் என்ன பண்ணுறாங்க? மறித்து போயிடுறாங்க. இதை செய்கிறது யாருன்னு சொல்லி யாராலும் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. அல்லேலூயா. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய பெரிய வியாபாரிகள் ஹோட்டலில் தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய், நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கிறேன். எதுக்கு வந்தேன்? ஏன் வந்தேன்? நான் இதுக்கு வந்தேன், பர்சஸ் பண்ண வந்தேன்.
எவ்வளோ காசு கொண்டு வந்திருக்க, இதுக்கெல்லாம் நீ வரி கட்டியிருக்கிறாயா, அல்லையா அதை டெஸ்ட் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்லி மிரட்டி, இல்லை இங்கெல்லாம் பேசினா ஆகாது, ஆஃபீஸுக்கு வான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியிலே என்ன பண்ணுறாங்க, விசா ஊச்சி போட்டு கொண்டுடுறாங்க. அந்த மாதிரி லம்பா அல்லையா இந்த விசா ஊச்சியை போட்டு சம்பாதித்ததான ஒரு மனுஷன். அல்லேலூயா. இதை கவர்மெண்ட்னால கண்டுபிடிக்கவே முடியல. திடீரென்று சொல்லி அல்லேலூயா நான் தான் இந்த விசா ஊச்சியை போட்டு ஜனங்களை கொள்ளுது என்று சொல்லி ஒரு ஆள் கோர்ட்டில் வந்து நின்னானான். நீதிபதிக்கு ஆச்சரியம், என்னடா இது இப்படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் நீ சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு யாராச்சும் வருவாங்களா? அப்போ திடீர்னு சொல்லி நீதிபதி கேட்டாரம்மா, ஏன்பா நீ இப்படி வர்ற, ஒன்றுமே இல்லையே, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் வர்ற, நீ வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னானோம்மா, என்னால் என்ன பண்ண முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. அல்லேலூயா. நான் பண்ணனதான பாவங்கள் என்னை குத்துது, எனக்கு தூக்கம் இல்லை. அல்லேலூயா. நான் சத்துருவேன்னு சொல்லி நான் பயந்து சாகிறேன். அல்லேலூயா. அதனால தான் நான் செஞ்ச குற்றத்தை சொல்லி ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் நான் தான் இந்த கொலையை செய்தேன்னு சொல்லி முன் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அவன் சொன்னான். நான் இன்னைக்கு நம்மளால் முடியுமா? அல்லேலூயா. சமாதானம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வியாதி காரணம் என்ன? நம்முடைய பாவம் தான். இன்னும் பாவம் மன்னிக்கப்படலை. அல்லேலூயா. பாவ மன்னிப்பை நிச்சயத்தை தந்து பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி பரிசுத்த ஆவியானவரெல்லாம் வருகிறதான சந்தோஷத்தை தந்து அல்லேலூயா. ஆமாம், உன்னை விசேஷமாக எழுப்புத்தா தேவாதி தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நேரமான படியினால நம்ம முடிக்க நிற்கலாம். வேதம் சொல்கிறது, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிப்பின் பூரணம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அந்த நிறைவை தரத்தா தேவன், உன்னை நிரப்பதா தேவன் இறங்கி வந்து இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயரில் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, 7வது அதிகாரத்தில் 25வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அல்லேலூயா அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், முற்றும் முடிய நிறைவான ரட்சிப்பு சாத்தியம் எப்படி? அல்லேலூயா. எப்போதும் உயிரோடு இருக்கிறதான இயேசு செய்கிறதான காரியம் எப்படி? அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி. ஹலோ, செபிக்கிற ஜபந்தான். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிப்பின் ஆழத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்கும் எனக்கும் தரும் என்று சொல்லி. ஹலோ ஹலோ ஹலோ. அல்லேலூயா. இயேசு நமக்காக இன்னைக்கும் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். இப்போ ஆவியார் சொல்கிறாரு, நாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறதுனால தான் உன் குடும்பம் நிற்குது. அல்லேலூயா. சபை நிற்குது. அல்லேலூயா. இந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டபடியினால ரட்சிப்பினுடைய ஆழங்களை, அனுபவங்களை அதிகமாக நான் உனக்கு அறியப்படுத்தி உன்னை விசேஷமாக உயர்த்துவேன். அந்த அளவுக்கு இந்த ஜெபம், இந்த வேலை, அல்லேலூயா, இந்த அனுபவம் உன்னை மாற்றி இருக்கிறது. உன் ஜெபம் உன்னையும் மாற்றி இருக்கிறது, குடும்பத்தையும் மாற்றி இருக்கிறது, சபையும் எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம். அல்லேலூயா. அதனால்தான் ஜெபத்தை விடாதே, உபவாசத்தை விடாதே. விட்டா அது உனக்கு தொல்லைத்தான், அது உனக்கு கஷ்டம்தான். அதனால தான் தேவன் அல்லேலூயா நமக்கு ஜெபிக்கிற நேரங்களை, காலங்களை உண்டாக்கி தந்திருக்கிறார். இயேசுவே அல்லேலூயா பரலோகத்தில் தேவனுடைய சந்நிதியில் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ பரிந்து பேச வேண்டாமா? உன் கணவனுக்காக ஜெபிக்க வேண்டாமா? சபைக்காக ஜெபிக்க வேண்டாமா? அதுக்காக தான் தேவன் காலங்களை, நேரங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம். அல்லேலூயா. ஆமாம், ட்ரம்ப் வெள்ள மாளிகையில் நடந்ததான ஒரு காட்சியை நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். எத்தனை பேர் பார்த்தீங்க? அல்லேலூயா. வெள்ள மாளிகையில் உட்காந்துருக்கிறாங்க, சுற்றியும் ஊழிக்காரங்க தலை மேலே கையை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அவன் பெய்ய அறிஞ்சவ மாதிரி உட்காந்துருக்கான். அல்லேலூயா. அவனுக்கே என்ன வந்துச்சுங்க, பயம் வந்துச்சு.
அல்லேலூயா. நான் இருப்பேனோ இல்லையோன்னு சொல்லி, அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஊழியக்காரர்களை கூப்பிட்டு தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன் பயத்தை போக்க, உன் பாதிப்பை நீக்க, உன் கணவனை ரசிக்க, மரண கட்டுகளை உடைக்க. அதெல்லாம் பெரிய காரியம் பாருங்க. கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படிங்க ஜெபிக்கணும்? அல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிறாரு, நமக்காக ஜெபிக்கிறாரு. நீ என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கும் போது நமக்கும் பாதுகாப்பு, கணவனுக்கும் பாதுகாப்பு. அல்லேலூயா. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, மாறும்போது தான் அவங்க சரியாவாங்க. நாம தான் என்ன பண்ணுங்க, சரியாகும், ஜெபத்தில் நிற்கணும். அதனால எதை விட்டாலும் இனி என்ன விடக்கூடாது, உபவாசத்தை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவன், அவருடைய வல்லமை, உயிர்த்தந்த வல்லமை இந்த நாளில் இறங்க பெருக தேவனை நோக்கி கேட்க போகிறோம், தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அப்படியே எழுந்திருக்க